ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைல் பிச்சு போட்ட கோழி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண சிக்கனை ஒரு குக்கரில் போட்டுட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனை வேக வச்ச இந்த தண்ணியை தூக்கி தூர ஊற்றாமல் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்த இந்த சிக்கனை எலும்பு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகா, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி தக்காளி நல்லா வெந்ததும் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு பிச்சு போட்ட சிக்கனையும் நம்ம அது வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வர்றது வர வதக்கி விட்டு கடைசியாக மிளகுத்தூளும் மல்லித்தூளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் பிச்சு போட்ட கோழி வறுவல் தயார்.